ஸ்ரீவைகுண்டம் அருகே பேருந்தில் சென்று கொண்டிருந்த மாணவன் வெட்டப்பட்டது குறித்து 3 சிறுவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மோனிஷா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய கிராமம் அரியநாயகிபுரம். அந்த கிராமத்தை சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் இன்றைக்கு பொதுத் தேர்வு எழுதுவதற்காக திருநெல்வேலி நோக்கி வந்து கொண்டிருந்த போது அந்த அரசு பேருந்திலிருந்து அடுத்த கிராமமான கெட்டியம்மாள்புரத்த பகுதியை சார்ந்த 3 நபர்கள் பேருந்தை விட்டு கீழே இறக்கி அவனை தரமாறி வெட்டி இருக்கிறார்கள். அதில் அவனுக்கு படுகாயமடைந்த நிலையில அங்க அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடம்புல பல்வேறு இடங்கள், தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வெட்டுக்காயங்கள் இருக்கக்கூடிய நிலையில தலையில 15க்கும் மேற்பட்ட தையல் போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரல்கள் 2 கைகளிலும் சேர்த்து 5 விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனை பொருத்துவதற்கான பணிகளும் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய டீன் ரேவதி பாலன் தலைமையிலான மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அரசு அதிகாரிகள், முதன்மை கல்வி அலுவலர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில காவல்துறையினர் 5 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில 3 இளஞ்சிறார்களை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிகிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில 11ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்கள் 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிகிறது. அவர்களுக்கு இந்த சம்பவத்தில், அதாவது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்படுவார்கள் என்ற நிலை காணப்படுகிறது. சேரகுளம் போலீசார் இதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உறவினர்கள், நண்பர்கள் என ஏராளமானவர்கள் குழுமி இருக்கிறார்கள். அவர்களுடைய தாய், தந்தை உள்ளிட்டவரும் குழுமி இருக்கிறார்கள். ஜாதிய பிரச்சனைகள் காரணமாக மகன் வெட்டப்பட்டதாக அவருடைய தந்தை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறார். தொடர்ந்து விசாரணையும் அவருக்கான சிகிச்சையும் நடைபெற்று வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.